டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பலன்களை தற்பொழுது பார்ப்போம். இருபத்தி 2/7/2025 இன்று ஆடி மாதம் 6ஆம் தேதி விசுவாவசு வருடம் செவ்வாய்க்கிழமை. நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இரவு 7:52 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. இன்றைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். சூரிய உதயம் காலை 6:01 மணி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். மேஷ ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பணவரவு அதிகரிக்கக்கூடும். வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் உள்ளன. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். இந்த நாட்களில் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அம்மனுக்கு நெய்விளக்கு ஏற்றி வலம் வருவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். நிதி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்பாராத செலவுகள் வரலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். தொழிலில் சில தடங்கல்கள் வரலாம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு. மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி பெற சாதகமான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பணியிடத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி என்பர்களே, தொழில் வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் உள்ளன. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். வேலையில் நல்ல முன்னேற்றம். நிதி நிலைமை சீராக இருக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள். கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது மன அமைதியை தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்ம் இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற நாள். சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது நல்லது. பசுவிற்கு உணவளிப்பது நன்மை பயக்கும். ரிஷபராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். விஷ்ணு பகவானை வழிபடுவது நன்மை பயக்கும். சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சாற்றி வழிபட வெற்றி உண்டாகும். ஓம் நமச் சிவாய ஓம். ஓம் நமச் சிவாய ஓம். ஓம் நமச் சிவாய ஓம். ஓம் நமச் சிவாய ஓம் என்று சிவபெருமானை சூஸ்திரம் சொல்லி வழிபடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, பணம் சம்பாதிப்பதில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத ஆதாயங்கள் ஏற்படலாம். உங்கள் நிதி நிலைமை மேம்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பெருமாள் வழிபாடு நன்மை தரும். மிதுன ராசி மிருகசீரிஷம் நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு நன்மை தரும். பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். புதிய முயற்சிகள் தொடங்க ஏற்ற நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்களும் நடக்கும். சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். தொழில் மற்றும் பணியிடங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும். சந்திர பகவானை வழிபடுவது நல்லது. கடகராசி என்பர்களே, தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் அமையும். பணவரவு அதிகரிக்கும். நிதி ரீதியாக நல்ல பலன்கள் கிடைக்கும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுப்பீர்கள். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த நல்ல நாளை பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடைய முயற்சிக்கலாம். கடகராசி பூசம் நட்சத்திரம். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது நன்மை தரும். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது.
கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் தேவை. பணியிடத்தில் வேலை பழு அதிகரிக்கலாம். சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும். பணவரத்து சீராக இருக்கும். திடீர் செலவுகள் ஏற்படலாம். சிம்மராசி என்பர்களே, தொழில் மற்றும் லாபஸ்தானங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும். உடல்நலம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். காதல் வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதி ரீதியாக சில சவால்கள் வரலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய வாய்ப்புகள் வரலாம், ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். முக்கியமாக உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். தொழில் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். முருகப்பெருமானை வழிபட மிகவும் உகந்தது. கன்னிராசி என்பர்களே, பணவரத்து அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். காதல் உறவுகளில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உங்கள் செயல்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். நிதானமாக பேசுவதும் பொறுமையாக நடந்து கொள்வதும் நல்லது. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். நிதி விஷயங்களில் முன்னேற்றம். புதிய முயற்சிகளில் வெற்றி. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். சேமிப்பு அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். புதிய வாய்ப்புகள் வரலாம். அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உறவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாள் வெற்றிக்கான நாளாக இருக்கும். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நிதானமாக செயல்பட்டால் நல்ல பலன்களை பெறலாம். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாள். வெற்றிக்கான வாய்ப்புகள் உள்ளன. பணவரவு சீராக இருக்கும். நிதி ரீதியான முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். புதிய முயற்சிகளை தொடங்குவது நன்மை அளிக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்கள் வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். நிதி நிலைமை சீராக இருக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் அமைதி நிலவும். நிதி நிலைமை சீராக இருக்கும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது. தொழிலில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். என்று பெருமாளை வழிபட மன அமைதி உண்டாகும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். நிதி நிலைமை சீராக இருக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். பயணங்களை தவிர்க்க வேண்டும். பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் செயல்களில் கவனமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த நாளை கடந்து விடலாம். தனுசு ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான நாள். துணி வியாபாரம், பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் தயாரிப்பு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல நாள். மருத்துவம், கல்வி, வங்கித் துறைகளில் கவனம் செலுத்த நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். நிதி நிலைமை மேம்படும். எதிர்பாராத வருமானம் வரலாம். வேலைப்பழு அதிகரிக்கும். ஆனால் உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். காதல் உறவுகள் இனிமையாக இருக்கும். திருமணமானவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி காண்பார்கள். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். முக்கியமான காரியங்களை செய்ய இது ஒரு நல்ல நாளாகும். சிவபெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வெற்றி தரும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நாள் நல்ல நாளாகும். மகர ராசி என்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். நிலையான வருமானம் வரும். உங்களுக்கு பிடித்தமான செயல்களில் ஈடுபடலாம். மனதிற்கு இதமான விஷயங்களை செய்யலாம். லாபம் அதிகரிக்கும். மேலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் இனிமை நிலவும். நிதி நிலைமை சீராக இருக்கும். புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவது நல்லது. இந்த நாளில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்துடன் நேரத்தை செலவிட நல்ல நாள். உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். பண விஷயங்களில் கவனமாக இருக்கவும் இன்று செலவுகள் ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களே, காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். யோகங்கள் நிறைந்த அற்புதமான நாள். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதுமைகள் மீது ஆர்வம் கூடும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் பொருளாதார நிலை மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் வலுவடையும். புதிய முயற்சிகள் எடுக்க இது நல்ல நேரமாக இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, கோயிலுக்கு சென்று வருவது போன்ற செயல்கள் நன்மைகளை தரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் நலில் மகிழ்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். அனுமன் வழிபாடு வெற்றி தரும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சந்திர பகவான் வழிபாடு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். மீனராசி என்பர்களே, உடல் நலம், குடும்ப விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பணிபுரியும் இடங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது. ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது நன்மை தரும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிதானம் தேவை. பயணங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. மீனராசி ரேவதி நட்சத்திரம். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும். இதனால் மன அழுத்தம் குறையும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். கடன் மற்றும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும்.